நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டர்லாம் மெட்டா ஆடுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கூகுள் ஆடுக்கு கொடுக்கறது இல்ல. ஆனா கூகுள்ல கிடைக்கிற லீடோட குவாலிட்டி மெட்டா ஆட்ல கிடைக்காது. இது எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும்னா, மெட்டா ஆட்ஸ்ல 40 லீட்ல இருந்து கிடைக்கிற குவாலிட்டியும் கூகுள் ஆட்ல வெறும் 5 லீட்ல இருந்து கிடைக்கிற குவாலிட்டியே ஈக்குவலா இருக்கும். இங்க பிரச்சனை என்னன்னா, அது ப்ராப்பரா நிறைய பேருக்கு ரன் பண்ண தெரியாது. அதனாலதான் கூகுள்ல நிறைய அமௌண்ட் வேஸ்ட் பண்றாங்க. ஸோ நான் எப்படி என்னோட கிளைண்ட்டுக்கு கூகுள் ஆட் ஸ்ட்ராட்டஜியை ஃபிக்ஸ் பண்ணுவேன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹாய் கைஸ், திஸ் இஸ் டே 21 ஆஃப் டாக்குமெண்டிங் மை ஃப்ரீலான்சிங் ஜர்னி. ஃபர்ஸ்ட் ஆட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கிளைண்ட்டுக்கு என்ன மாதிரி நீட் இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். லைக் சேல்ஸா, இல்லை லீட் ஜென்ரேஷனா, இல்லை டிராஃபிக்கா அப்படின்னு. தென் அதை வச்சு கூகுளே ஃப்ரீயாக கீவேர்ட் ரிசர்ச்சுக்காக ஒரு டூலை கொடுக்குறாங்க. அதுதான் கூகுள் கீவேர்ட் பிளானர். இது கூகுள் ஆட்ஸ்லேயே நம்மளுக்கு இருக்கும். அதை யூஸ் பண்ணி உங்கள் கிளைண்டோட பிஸ்னஸை யூசர்ஸ் கூகுளில் என்ன மாதிரிலாம் தேடுறாங்க அப்படின்றத இந்த டூல் மூலமா ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். உங்கள் பிஸ்னஸுக்கான கீவேர்டை இந்த பாக்ஸில் போட்டு சர்ச் பண்ணாலே போதும். அதுவே எதெல்லாம் நம்மளுக்கு சூட் ஆகும், என்ன கீவேர்ட்லாம் இருக்குன்ற ஒரு ஐடியாவை நமக்கு கொடுக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம கேம்பெயின் செட்டப் பண்ணிக்கலாம். நீங்கள் புதுசாக ஆட் ரன் பண்ணுறீங்கன்னா சர்ச் கேம்பெயின்ல இருந்து மினிமம் 300 டெய்லி பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபைனலாக கூகுள் டேக் மேனேஜர் இந்த டூலில் ட்ராக்கிங்க்கு யூஸ் பண்ணாமல் ஆட் ரன் பண்ணாதீங்க. அது இருந்தால் தான் அடுத்தடுத்த கேம்பெயினில் இன்னும் நல்ல ரிசல்ட்ஸை நம்மளால் கொண்டு வர வைக்க முடியும். ஒரு B2B பிஸ்னஸுக்கும் B2C பிஸ்னஸுக்கும் எப்படி ப்ராப்பராக கூகுள் ஆட் கேம்பெயின் செட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல கூகுள் ஆடுன்னு டைப் பண்ணுங்க. நானே உங்களுக்கு பர்சனலாக சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.